சரி நண்பர்களே, இப்போ ஜூம் ஆப்பில் ஒன்று கேட்டிருந்தீங்க. இப்போ நான் ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது சிஸ்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை எப்படி வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. சரியா? பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் உட்காந்துருக்கேன். நான் 2 கேமராவை ஆன் பண்ணேன்னா தெரியாமல் போயிடும். அதனால் ஒவ்வொரு கேமராவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி ஒரு செஷன் ஆரம்பிக்குது. ஸோ இதில் பார்ட்டிசிபெண்ட் நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேக்ரவுண்டில் நான் தெரியுறேன். பேக்ரவுண்டில் ஒரு ஸ்க்ரீன் தெரியுது பார்த்தீங்களா, லண்டன் பிரிட்ஜ் மாதிரி. இதை எப்படி செட் பண்ணா இங்கே போய்க்கணும். சரியா? போயிட்டு சூஸ் விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் எங்கே போகிறேன்றதை நல்லா கவனிங்க. ஸோ இங்கே வீடியோவில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணி சூஸ் விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் போயிட்டு இதில் பேக்ரவுண்ட் அண்ட் ஃபில்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். புல், இப்போ நான் விண்வெளியில் இருக்கேன். சரியா? இந்த விண்வெளியில் இப்படி இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை செலக்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம பேக்ரவுண்ட்னா இப்படி செட் பண்ணிங்கன்னா அது எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். சரியா? இப்போ நம்ம இதை செட் பண்ணோம்னா இந்த பேக்ரவுண்டை சப்போஸ் இதை பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டோம்னா நம்ம தெரியும். எந்த கலரை வச்சுக்கிறோமோ அந்த கலரில் தெரியும். ஓகேவா? சப்போஸ் இதை பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டோம்னா லைட் எங்கெங்கே போதோ அந்த லைட்டோட சோர்ஸ்லேருந்து வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இப்படி வச்சுட்டு திரும்பியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதை பேக்ரவுண்டாக வச்சுக்கிறேன். இதை வந்து சோர்ஸாக வச்சுக்கிட்டு இந்த லைட் சோர்ஸை கிளிக் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இப்படி வருது. சரியா? லைட் எங்கெங்கே ட்ராவல் ஆகுதோ அங்கேனா வரும். சரியா? ஸோ இப்படி வச்சுட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுல சைடு டு சைடு மோடு, மேக்ஸிமைஸு, இப்போ யாராச்சும் உங்களை வம்புழுக்கிறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா பிளாக்டு யூசர்ஸ், இது வந்து என்னென்ன யூசர்ஸை பிளாக் பண்ணலாம், ஸ்டேட்டஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ யாரும் உங்களை வம்புழுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஸோ கம்ப்யூட்டர் இதை ஆன் பண்ணுறீங்க, இதையும் ஆன் பண்ணுறீங்க. ஸோ இப்படி வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ சப்போஸ் இதில் வந்து அனடேஷன் பண்ணுறாங்க. இப்படி என்ன செய்வாங்க, இந்த அனடேட்டை கிளிக் பண்ணி இப்படி கிரிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். சரியா? ஸோ அந்த மாதிரி கிரிக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கே அனடேஷனில் போய், ஓகேவா, மோரில் போய் ஹைடு நேம்ஸ்ன்னு இருக்கா, இதை எடுத்து விட்டிங்கன்னா யார் இங்கே ஸ்கிரிபிள் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் தெரியும். சரியா? இதுக்கப்புறம் இருக்கிற ஒன்று கேட்டிங்கன்னா கான்டாக்ட்ஸில் எப்பயுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யார் உள்ளே வந்தாங்க, வெளியே போனாங்க, க்ளவுட் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஓகேவா? சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜூம் கிளாஸில் யாரும் வம்புழுக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதை நான் வீடியோவை ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆன் பண்ணால் இப்போ தெரியும் உங்களுக்கு விண்வெளியில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? விண்வெளியில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட்ஸ்னால் ஜூமில் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? நல்ல ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எடுப்போம். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி விண்வெளியில் பறக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த விண்வெளியில் பறக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது திரும்பியும் சொல்கிறேன். இங்கே போயிட்டு விர்ச்சுவல் பேக்ரவுண்டில் போயிட்டு இதில் கஸ்டம் இமேஜ் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது வரைக்கும் அது இருக்கிறது தெரியல. ஸ்டூடியோ எஃபெக்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ இதில் வந்து சப்போஸ் நான் வந்து இந்த இது வைக்கிறேன், வச்சுட்டு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ண சொல்லுது. அப்போ என்ன செய்கிறேன், இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் இப்படி வரும். நீங்கள் உங்கள் ஆடியோ வீடியோ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆடியோவை செப்பரேட்டாக ஆப்டிமைஸு, 3D ட்ரெண்டிங் வீடியோ, அது மாதிரி இதில் நிறையா பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி வீடியோ ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணணும். சரிங்களா? வீடியோ ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணால் இதில் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் சப்போஸ் நன்னு கொடுத்தேன்னா இதை எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். சரியா? ஒன்று டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மைலி ஃபேஸாக வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்மைலி ஃபேஸாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி லண்டன் பிரிட்ஜில் இருந்துக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம், கிளாஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுங்களை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் என்ன செய்யணும்,
ஜூம் கிளாஸை லண்டன் பிரிட்ஜில் எடுக்கிற மாதிரியே இது மாதிரியே நம்ம செய்யலாம். ஓகேவா? ஸோ கஸ்டம் இமேஜ் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதை வேணால் நான் சொல்கிறேன். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் கேட்டதுனால நான் போட்டேன். சரியா? ரெக்கார்ட் பண்ணுறது இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறதுனால இங்கேருந்து ரியாக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நன்றி நண்பர்களே. திரும்பியும் சொல்கிறேன், ஆடியோலையும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேமஸ் சிஸ்டம், டெஸ்ட், ஸ்பீக்கர், மைக்ரோஃபோனு, லீவ் த கம்ப்யூட்டர் ஆடியோ செட்டிங்ஸு, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம். இன்னொன்று, இங்கே இருக்கிற ஹெச்பி வெப்கேம், எந்த வெப்கேமை சூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்க்ரீன் கேப்சர் ஃபில்டர், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விர்ச்சுவல் பேக்ரவுண்டுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இதை வீடியோ ஃபில்டருக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதே வீடியோ பேக்ரவுண்டுக்கு இது யூஸ் பண்ணோம். இதே நீங்கள் டிவி வைக்கணும்னா டிவி வச்சு கூட எடுத்துக்கலாம். சரியா? ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ஒவ்வொன்றா அலசி பார்க்கணுன்னா இந்த டுட்டோரியலை பயன்படுத்திக்கிங்க. நன்றி. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. இது ஆர்குமெண்டட் ரியாலிட்டியில் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லுங்கள்.